வணக்கம். காலையில் இந்த வணக்கத்துக்கு குழந்தைங்க எவ்வளோ அழகாக திருப்பி ஒரு வணக்கம் சொன்னாங்க தெரியுமா? வணக்கம் இல்லை, இதை விட ஆரோக்கியமாக சொன்னாங்க. ஒருவேளை ஆசிரியர்கள் மதிய நேரம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். இந்த கணக்குக்குள்ளெல்லாம் நான் வரல. பட் தேங்க்யூ எவர் ஸோ மச் சுவாமிஜி ஃபார் தி wonderful டாக் யூ கேவ். அண்ட் ஐ வாஸ் ரியலி wondering நான் என்ன லெவலில் இருக்கேன் அப்படின்னு தான் யோசித்தேன். அனிமாலிட்டிலேருந்து ஹியூமனிட்டி வரணும். தட் இட் செல்ஃப் இஸ் அ ஹியூஜ் டாஸ்க். From humanity you have to rise up to divinity. அது அதை விட பெரிய ஒன்று. Instinct driven, from instinct driven you have to be reason driven, from there you have to go to intuition driven. It's a huge task. எனக்கு சுவாமிஜி பேசும்பொழுது ஞாபகம் வந்தது தி அமெரிக்கன் ரைட்டர் எமர்சன் தான் ரொம்ப அழகாக சொல்வார். பீப்புள் ஹூ do not believe in intuition go for tuition அப்படிம்பாரு. யாரெல்லாம் டியூஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா, இன்ட்யூஷனில் நம்பிக்கை இல்லாதவங்கலாம் டியூஷனுக்கு போகிறாங்க. டியூஷன்லாம் வெளியிலேருந்து கிடைக்கக்கூடியது. இன்ட்யூஷன் கம்ஸ் ஃப்ரம் விதின் அப்படின்னு. ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் ஆஃப் தட். தேங்க்யூ எவர் ஸோ மச். சுவாமிஜி wound up with national education policy-யோட முடிச்சார். I would like to start from there. I do not know இங்கே apart from your PhD, apart from your domain knowledge, again I take the same phrase from him. எத்தனை பேர் பிஎட்டும் எம்எட்டும் முடிச்சிருக்கலாம்? ஜென்ரலி ஐ மீன் இஃப் எனிபடி ஆஸ்க் மீ வை யூ ஷுட் பிஎட் அப்படின்னா, எனிபடி ஹூ பர்சியூஸ் எஜுகேஷன் ஹேஸ் டு ஆட்டோமேட்டிக்கலி டூ பிஎட். அவ்வளோதான். இது பள்ளிக்கூட ஆசிரியர்கள் தான் பண்ணணுமா, கல்லூரி ஆசிரியர்கள் தான் பண்ணணுமா, இந்த வித்தியாசத்துக்குள்ளே நான் ஒரு நாளும் வந்ததில்லை. பிஎட்ல வந்து எஜுகேஷனல் ஃபிலாசபி அப்படின்னு ஒரு பேப்பர் உண்டு. நான் சொல்லக்கூடியது ரெகுலர் பிஎட்னு ஒரு காலத்தில் ஒன்று இருந்தது. ஏன்னா இப்போ சில பேர் இர்ரெகுலர் பிஎட்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னபோது ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். How can anything be irregular and yet be a qualification அப்படிங்கிறது தான். அதான் நீங்கள் போகவே வேண்டாம், அதுக்கப்புறம் நீங்கள் போகிற மாதிரி காமிச்சா போதும், டிகிரி கிடச்சிடும் அப்படின்னு. அப்படி அல்ல, ஒரு காலகட்டத்தில் போயே ஆகணுங்கிற கட்டாயம் இருந்தது. அப்படி வரும்பொழுது எஜுகேஷன் சைக்காலஜின்னு ஒரு பேப்பர் இருக்கும், எஜுகேஷன் ஃபிலாசபின்னு ஒரு பேப்பர் இருக்கும். இந்த எஜுகேஷன் ஃபிலாசபி பேப்பரில் கண்டிப்பாக 1964 வந்த இதே மாதிரி நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி கோத்தாரி கமிஷன் அப்படின்னு அதற்கு பெயர். போய் தேடி பார்க்கலாம் நம்ம. ஏன்னா வராங்க சொல்கிறாங்க, சொன்னது உண்மையாக பொய்யான்னு கண்டிப்பாக யூ ஹாவ் டு புட் இட் டு ஆசிட் டெஸ்ட். கோத்தாரி கமிஷன், டாக்டர் கோத்தாரியினுடைய தட் இஸ் ஹிஸ் ஹவு ஷுட் எஜுகேஷன் பி இன் இந்தியா அப்படின்னு வே பேக். அந்த கோத்தாரி கமிஷனுடைய ரிப்போர்ட் எப்படி தொடங்கும் அப்படின்னு சொன்னால், த டெஸ்டினி ஆஃப் அ நேஷன் இஸ் டிசைடட் இன் தி கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு தொடங்கும். எதிர்காலம், ஒரு நாட்டினுடைய எதிர்காலம், இன்னைக்கு காலையிலையும் அதே தான் சொன்னோம், கிரியேட் யுவர் டெஸ்டினி அப்படின்னு தான் பேசினோம். ஒரு நாட்டினுடைய எதிர்காலம், அது சென்றடைய வேண்டிய இலக்கு என்பது வகுப்பறைகளில் துவங்குகிறது. இது யாருக்கு பாடத்திட்டமாக வரும் அப்படின்னா, எதிர்காலத்தில் ஆசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு. ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு போனேன், இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனால் நான் ஐ ஆல்வேஸ் சே வி டோன்ட் நீட் என்ஜினியர்ஸ். குழந்தைங்களுக்கெல்லாம் முகம் ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா இப்போ தான் காலேஜில் சேர்ந்துருக்காங்க, கிடைச்ச சீட்டு. திடீர்னு வி டோன்ட் நீட் என்ஜினியர்ஸ்னு ஒரு பெண்மணி வந்து பேசுகிறாங்க. அதுவும் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஃபஸ்ட் டே அன்றைக்கே சொல்கிறாங்க அப்படின்னு. எல்சோ வி டோன்ட் நீட் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், வி நீட் என்ஜினியர்ஸ். வி டோன்ட் நீட் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ், வி நீட் டாக்டர்ஸ். வி டோன்ட் நீட் டீச்சர் ட்ரெயினீஸ், வி நீட் டீச்சர்ஸ். ஆசிரியர் பயிற்சிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் எங்களுக்கு வேண்டாம், ஆசிரியர்கள் வேண்டும். நான் சொல்லக்கூடியதெல்லாம் ஏதோ பள்ளிக்கூடத்திற்கு சொந்தமான விஷயம் நினைப்பீங்க. எதிரில் உட்கார்றது பூரா மாணவர்களாக இருந்தால், கல்லூரியில் சொல்லிக் கொடுத்தாலும் நீங்கள் ஆசிரியர் தான், பேராசிரியர்னு ஒரு பேர் போட்டுக்கலாம். அவ்வளவே தானே தவிர, as long as you are going to teach students, you continue being a teacher. இது ரொம்ப அழகாக வரும். the destiny of a country is decided in the classrooms அப்படின்னு சொல்லி பர்ட்ராண்ட் ரசலுடைய இன்னொரு அழகான ஒரு கொட்டேஷன் இருக்கு. இன்னைக்கு காலையில் NCC கேடட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவர் ரொம்ப அழகாக சொல்வார், the defense of a country is not in the hands of its armed forces alone, it's in the hands of its teachers also அப்படின்னு சொல்வார். நாட்டின் எல்லையை காப்பாற்றக்கூடிய படை வீரர்கள் கையில் மட்டும் அல்ல நாட்டினுடைய பாதுகாப்பு இருக்கிறது, நாட்டின் பாதுகாப்பு ஆசிரியர்கள் கையிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்வார். மிகப்பெரிய விஷயம் அது. நமக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்குது, அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒன்று. சுவாமிஜி ரொம்ப அழகாக திருப்பி உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தார், என்ன ஐடியல்ஸ் இருக்குது உங்களுக்கு, என்ன ஐடியல்ஸ் இருக்குது. நான் திரும்பி பக்கத்தில் இருந்து சுவாமிஜி கிட்ட நான் ரொம்ப அழகாக நான் திருப்பி சொன்னேன், சுவாமிஜி வந்து இங்கே பேசும்பொழுதே அவருடைய சாந்தி மந்திரமே ஐடியல்ஸ் தானே. நாம் 2 பேரும் ஒன்றா, அதாவது ஆசிரியரும் ஸ்டூடெண்ட்டும் ஒன்றா இந்த கல்விக்குள்ளே வரோம், ஒன்றா பயணிக்க போகிறோம், ஒன்றாக வெளிச்சங்களை பார்க்க போகிறோம், ஒன்றாக தவறுகளை எல்லாம் மாற போகிறோம். எந்த காரணத்திலும் நான் வித்வேஷா வகை, உனக்கும் எனக்கும் பகை வந்து விடாமல் இருக்க வேண்டும்.
அதுதான் ஈகோ பேஸ்டு சுவாமிஜி சொன்னது. அதுதான் எனக்கும் என்னுடைய மாணவனுக்கும் இடையில நான் பெருசா நீ பெருசாங்கிறது வந்துடக்கூடாது. இதெல்லாம் அந்த சாந்தி மந்திரத்தில் வர்றது முழுவதுமே ஐடியல்ஸ் தான். இப்போ பர்ட்ராண்ட் ரசல் அதை தான் மீன் பண்ணுறாரு. தி டிஃபென்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி இஸ் நாட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அலோன், இட்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் டீச்சர்ஸ். சரி, இதற்கப்புறம் மீண்டும் மீண்டும் ஆசிரியர்களை பார்க்கும்பொழுது நான் சொல்லக்கூடிய ஒன்று, would you like to be just a teacher with an indefinite article? ஏன்னா என்னுடைய டிபார்ட்மெண்ட் இஸ் இங்கிலீஷ், வேறு வழியே இல்லை, மத்தியான நேரத்தில் கிராமர் தான் வரும். ஸோ would you like to be a teacher or the teacher? A teacher with a definite article. ஏதோ 10 ஆசிரியர்களை நீங்களும் ஒன்றா இருக்கணுமா, இல்லை இவர் தான் ஆசிரியர் அப்படின்னு சொல்கிற மாதிரி டெஃபினட் ஆர்டிக்கிளோடு வரணுமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்பேன். இப்போ இதுக்குள்ளெல்லாம் போனால் மட்டும்தான் மேன் மேக்கிங் education, made religion, we want man making religion. மனிதன் உருவாக்கிய மதங்கள் தேவையில்லை, மனிதனை உருவாக்கும் ஒரு மதம் தேவை. மனிதன் உருவாக்கிய கல்வி தேவையில்லை, மனிதனாக மாற்றக்கூடிய கல்வி தேவை அப்படின்னு. 2ஆம் உலக போரை பற்றி வந்திருக்கக்கூடிய ஒரு மிக அழகான ஒரு படம் நீங்கள் தேடி போய் பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். ஒமர் முக்தர் அப்படின்னு சொல்லிட்டு, இது பல மேடைகளில் நான் குறிப்பாக ஆசிரியர்களை சந்திக்கும் போது சொல்லக்கூடிய ஒன்று. ஒமர் முக்தர், இட் வாஸ் டியூரிங் தி செகண்ட் வேர்ல்டு வார். முசோலினியுடைய படை கண்டிப்பாக இந்த ஒமர் முக்தர்ங்கிற தலைப்பு கொடுத்துருக்கு. இவர் தான் அந்த படை தலைவன், ஒரு சின்ன கிராமத்தினுடைய படை தலைவனாக இருக்காரு. அதிக எல்லாம் ஆட்கள் கிடையாது. முசோலினியுடைய படையை எதிர்கொள்ளும் அளவிற்கு பலம் சாய்ந்தவர்கள் யாரும் கிடையாதுங்க. ஆனால் ஒவ்வொரு முறை முசோலினியுடைய படை போகும்போதும் தோற்று பின்னடைந்து தான் திரும்பி வரும்பொழுது முசோலினி கேட்குறாரு, தன்னுடைய படையில் அனுப்பியிருக்கக்கூடிய ஒற்றர்கள் தலைவன் கிட்ட கேட்குறாரு, நீங்கள் போன அந்த ஊர் என்ன அவ்வளோ பெரிய விஷயமா, அங்கே அவ்வளோ பலவான்களா, அந்த படைத்தலைவன் என்ன அவ்வளோ பெரிய நபரா, எப்படி ஒவ்வொரு தடவை போகும்போதும் தோற்று போய் திரும்பி வரீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுகிட்டே வராரு. இஸ் he a very valiant man? ரொம்ப பெரிய வீரம் சார்ந்த நபரா? are there many people there? you have plenty of soldiers? இல்லை இல்லை இல்லைன்னு அந்த உளவுத்துறையினுடைய தலைவன் பதில் சொல்லிட்டே வரும்பொழுது, என்ன அந்த நீங்க அதுக்கு தலைவனாக எத்தனை ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. என்ன வயசு இருக்கும்? ஒரு 60 வயசு இருக்கும் அவருக்கு. 60 வயசு நபர் தலைவனாக இருக்கு. அவர் பின்னால குறைந்து எண்ணக்கூடிய அளவுக்கு தான் போர் வீரர்கள் இருக்காங்க. அவங்க முசோலினியுடைய படையை பின்னடைய செய்ய முடியுமா அப்படிங்கும்போது முசோலினி ஒவ்வொரு கேள்வியும் கேட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்கிறாரு, வாட் இஸ் ஹி அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு தலைவன், அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்திருக்கணும் தானே. படைத்தலைவனாக வர்றதுக்கு முன்னால் போர் தொழில் இல்லை, ஊரே சேர்ந்து ஒன்று எதிர்க்குது. அப்படி ஊரே சேர்ந்து எதிர்க்கும் பொழுது ஏதோ ஒரு வேலையில் இருந்திருக்கணும். வாட் இஸ் ஹி அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த உளவுத்த படைத்தலைவன் சொல்றான், ஹி இஸ் a டீச்சர் அப்படின்னு பதில் சொன்னான். சொன்ன உடனே முசோலினுடைய பதில் என்ன தெரியுமா? தென் ஹி இஸ் a டேஞ்சரஸ் மேன் அப்படின்னு சொல்லு. ஆசிரியர் அப்படின்னா ரொம்ப அபாயகரமானவர். என்ன நம்ம சொல்ல வரோம்னு பாருங்க. கையில் களிமண்ணா கிடைக்கக்கூடிய குழந்தைய, வெறும் கல்லா கிடைக்கக்கூடிய குழந்தைய, ஒரு மரக்கட்டையா கிடைக்கக்கூடிய குழந்தைய சிற்பமாக மாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கர்வத்தோட நம்ம நிமிர்ந்து உட்காருவோம். ஆனால் உண்மையில் என்னுடைய 35 ஆண்டு கால அனுபவத்தின் மேலே நான் சொல்றேன். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய PhD காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஒரு 35 இயர்ஸ். அந்த 35 ஆண்டுகளில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய உண்மை, பெரிய தரிசனம் என்ன அப்படின்னு சொன்னா, நாட் ஓன்லி சில்ட்ரன் கம் அஸ் ஜஸ்ட் ஒரு லம்ப் ஆஃப் மட், ஏதோ சாதாரணமான களிமண்ணாக குழந்தைகள் மட்டும் வருதில்லை, நாமளும் அப்படி தான் வரும். ஆசிரியர்களும் முதல் வகுப்புக்குள்ளே போகும்போது அவ்வளோதான் நமக்கும் அறிவு. நீங்கள் பெரிய பட்டம் படிச்சிருக்கலாம், இப்போ PhD பண்ணியிருக்கலாம், 10 ரிசர்ச் பேப்பர்ஸ் என்ன பண்ணியிருந்தாலும் வகுப்பில் ஒரு 50 குழந்தைங்களை சந்திக்கும் போது உங்களுக்கு அவ்வளோதான். ஒவ்வொரு வருடமும் நீங்கள் குழந்தைங்களை எப்படி செதுக்கி 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 அந்த குழந்தையோடைய தேவையில்லாத மனிதன் அல்லாத பண்புகளை, தி அனிமாலிட்டி இஸ் very slowly, steadily removed. குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய அந்த மிருகத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி மனிதனாக மாற்றுறதுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நமக்கு அது தெரியறதில்லை. டீச்சர் அப்படின்னு ஒரு பேட்ஜை குத்தின அடுத்த நிமிடம் வாயை திறந்தா எல்லாரும் கவனிக்கணுங்கிற ஒன்றை தவிர நமக்கு எதுவும் தோண மாட்டேங்குது. ஆனால் குழந்தைங்களும் செதுக்கி 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 எனக்கு அப்படி தோணும். 35 வருஷமா என்னை செதுக்கி 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 சரி இனி நான் ஒரு டீச்சர்னு வெளியில் தைரியமாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது ரிட்டையர் ஆகி வெளியில் வந்துட்டேன். பெரும்பாலும் பங்க்சுவாலிட்டி அப்படின்னு சொல்றீங்க, குழந்தைங்களை நல்லா மேலே கொண்டு வரணும், இது எல்லாமே மீண்டும் மீண்டும் குழந்தைங்களும் உங்களை செதுக்குறாங்க. முதல் வகுப்புல உங்க ஈகோ பெரிதாக வந்திருக்கும், ஒரு பெரிய காம்படிஷன் மாதிரி வந்திருக்கும். இது கல்லூரியில் இல்லை, எனக்கு பள்ளிக்கூடத்துலையும் இருக்கு. குழந்தைங்க ரொம்ப அழகா செதுக்கியிருக்காங்க. நாம குழந்தைங்களை man making education is not just in the hands of the teachers alone. Sometimes the students also make the teacher understand. ஆசிரியருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு சாதாரண தமிழ் வழி கல்வி படிக்கக்கூடிய அந்த வகுப்புக்கு வகுப்பெடுக்கிறதுக்காக நான் போயிருக்கேன். when I started my career as a school teacher. அங்கே போன பொழுது நான் 9ஆம் கிளாஸுக்கு அனுப்பி போகும்போது என்ன தோணும், மத்தியான நேரம் 9ஆம் வகுப்பு குழந்தைங்களாம் அப்படி புக்கை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அரசு கொடுக்கக்கூடிய புத்தகத்துக்கு ரீடர் அப்படின்னு பேரு.
அந்த ரீடருக்குள்ள ஒவ்வொரு பாடத்தையும் பல விதமாக பகுத்திருப்பான்னு சொல்லி கொடுத்தாங்களோ அதை வச்சு அந்த பாடம் இருக்கும். மனதுக்குள்ள நிஜமாவே ஒரு பெரிய நினைப்பு, நாம வாங்கியிருக்கிற டிகிரிக்கு இந்த 9ஆம் கிளாஸ் தமிழ் மீடியம் குழந்தைங்களுக்கு என்னப்பா தெரிய போகுது, மத்தியான நேரம் எல்லாம் அரை தூக்கத்தில் இருக்குங்கிற நினப்புல டீச்சர்ஸ் போகிறது உண்டு. அப்போ டீச்சர் ஹிம்செல்ஃப் ஹஸ் நாட் மூவ் அவே ஃப்ரம் தி அனிமாலிட்டிலேருந்து இன்னும் வெளியிலே வரல. அந்த ஈகோ தோல் தொங்க முடியாத அளவுக்கு கனத்தில் பிடிச்சி கீழே இறக்கிட்டு இருக்கு. வகுப்பில் அதில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை வந்திருக்கு. அந்த வார்த்தை பிளசன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. PLEASANT பிளசன்ட் அப்படின்னு வார்த்தை வந்திருக்கு. இப்போ அந்த பிளசன்ட் அப்படிங்கிறதுக்கு அந்த புத்தகத்தில் அந்த பாடத்தில் பிளசன்ட்ங்கிறது குட் லுக்கிங் அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த மீனிங் அங்கே கொடுத்துருக்கு. ஒரு குழந்தை எழுந்திரிச்சு எங்கிட்ட நிதானமாக கேட்குறா, மிஸ் என்ன பள்ளிக்கூடத்தில் மிஸ், காலேஜ் வந்தால் தானே மேம் ஆகும், பள்ளிக்கூடத்தில் மிஸ். அப்போ மிஸ் பிளசன்ட் அப்படின்னா குட் லுக்கிங்கா மிஸ்? அவள் கேட்கும் போதே நான் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். புக்கில் தானே கொடுத்துருக்கு. அந்த குழந்தை கேட்கும்போது எனக்கு புரியணும், ஒரு வார்த்தைக்கு கான்டெக்சுவல் மீனிங்னு ஒன்று இருக்குது. அது இருக்கிற இடத்தை பொறுத்து மற்ற வார்த்தைகள் கொடுக்கக்கூடிய அர்த்தம்னு ஒன்று இருக்குது. தனியாக ஒத்தையாக மீனிங் இன் ஐசோலேஷன், தன்னந்தனியாக ஒரு வார்த்தையை எடுத்தால் ஒரு பொருள் இருக்குது. இது எதுவுமே புரியல, கண்ணை மறைச்சு நிற்கக்கூடியது. நாம யாரும் நம்ம படிப்பென்ன, 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைங்க புக்கு இவங்க நம்மளை என்ன கேட்டுட முடியும்? அப்படிங்கும்போது யாரும் நமக்காக குழிப்பறிக்க வேண்டாம், நாமளே படிச்சுட்டு தான் உள்ளே போயிருக்கோம். அப்படி போய் யா அஃப்கோர்ஸ் பிளசன்ட் மீன்ஸ் குட் லுக்கிங் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த குழந்தை மறுபடியும் யோசிக்கிறா, மிஸ் பிளசன்ட்னா அப்போ குட் லுக்கிங் தானே மிஸ்? இப்போவாவது சுதாரிச்சிருக்கணும். இப்போவும் என்ன கண்ணை மறைக்குது அப்படின்னா நாம் யாரு அப்படிங்கிற நினைப்பு கண்ணை மறைக்குது. நின்ன உடனே அந்த குழந்தை அப்போ பிளசன்ட் போடுறதுல குட் லுக்கிங் போட்டுக்கலாமா மிஸ்? என்ன கேள்வி? உடனே அந்த குழந்தை பாவம் எல்லாம் பிடிச்ச வேற இழுத்து உட்கார வைக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம் உட்காரு 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 அப்படின்னு சொல்லி. அப்பவும் பாரதியார் சொல்றாரு, படியிலன தெளியும் பைத்தியம்னு. பைத்தியம்லாம் நிதானமாலாம் தெரியாது, படியில் தெளிஞ்சா உண்டு. கிராஜுவலாலாம் இன்ஸ்டால்மெண்ட்ல தெரியாது, மொத்தமாக வந்தவன். ஆமாம்மா பிளசன்ட்னா குட் லுக்கிங்னு போடலாமா? பிளசன்ட் போடுறதுல குட் லுக்கிங் போடலாம். அப்போ ஐ ஹேட் அ பிளசன்ட் ஜேர்னி அப்படிங்கும்போது மிஸ், ஐ ஹேட் அ பிளசன்ட் ஜேர்னி ஒழுங்கானது. ஐ ஹேட் அ குட் லுக்கிங் ஜேர்னின்னு சொல்ல முடியாது. ஒரு நிமிடம் தான் பூமி, காலுக்கடியில் இருக்கிற பூமி நழுவி கீழே அது கூட வாங்கின டிகிரி எல்லாம் அதில் பாதாளத்துக்குள்ளே போயாச்சு. வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஐ எம் சாரி அப்படின்ட்டு நிலைக்கு திரும்பி வந்து சொல்ல ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா கான்டெக்சுவல் மீனிங்னு ஒன்று இருக்குமா? அப்போ எதிர் முன்னால் உட்கார்ந்துருக்க குழந்தை முட்டாள அல்ல. அப்போ மேன் மேக்கிங் அப்படின்னு இறங்கும் பொழுது ஹூ நோஸ் யுவர் சைல்ட் மேபி இன் த டிவினிட்டி ஸ்டேட். எங்கிட்ட சுவாமிஜி காமிச்சார், உண்மையான ஆசிரியர் யார் என்றால் மாணவனின் நிலைக்கு இறங்கி வந்து அவர்களுக்கு பாடம் எடுப்பது இல்லை சுவாமிஜி. நான் உண்மையை சொல்கிறேன், மாணவர்கள் நிலைமைக்கு ஏறி போய் பாடம் எடுக்கிறது. எனக்கு என் குழந்தைங்க அந்த பாடம் எடுத்திருக்காங்க. கல்லூரிக்கு வந்து ரொம்ப சுலபமாக ரொம்ப சாதாரணமாக ஸ்டீல் அப்படிங்கிற வார்த்தைக்கும் ராப் அப்படிங்கிற வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம். ஸ்டீல் அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு அதை பற்றின நினைவே இல்லாத போது யாராவது உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை களவாடிட்டு போயிட்டு அது ஸ்டீலிங் சம்திங். ராபிங் அப்படின்னா வேலையிங்னு அர்த்தம். உங்களுக்கு தெரிய வன்முறையை பயன்படுத்தி உங்கள் கையிலேருந்து தட்டி பறிச்சுட்டு போகிறது. ராபர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ தீஃப், அதில் தான் வரும் ஸ்டீல். ரெண்டுலேயும் மாற்றி சொல்லணும். அந்த கிளாஸ் தான் சாதாரணமாக குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. இதுவும் மதிய நேரம். போன உடனே இது சொல்லியாச்சு, வாட் இஸ் ஸ்டீல் அப்படின்னு கேட்டோன்னே நான் சொல்ல, டேக்கிங் சம்திங் வித்தவுட் யுவர் நாலேஜ் சொல்லியாச்சு. ராப் பை ஃபோர்ஸ், இதே தான் உடல் மொழி. குழந்தைங்க ராப் அப்படின்னு கேட்டோன்னா பை ஃபோர்ஸ். நான் என்ன சொல்லியிருக்கணும்? ஸ்டீலிங் இஸ் டேக்கிங் சம்திங் அவே வித்தவுட் யுவர் நாலேஜ். டு ராப் இஸ் டு டேக் சம்திங் பை ஃபோர்ஸ்னு முடிக்கணும். வாக்கியத்தை முடிக்கல. நான் என்ன நினைச்சேன், அதான் முதல் வாக்கியம் முடிச்சாச்சுல்ல, ரெண்டாவது வாக்கியத்தை எதுக்கு முடிக்கணும்? ராப் பை ஃபோர்ஸ். சரி, காம்போசிஷன் குழந்தைங்கெல்லாம் எழுதிட்டாங்க. எழுதினதுக்கு அப்புறம் நோட் புக் உட்காந்து திருத்துறதுக்கு தனியாக தானே உட்காந்து திருத்தும். தனியாக உட்காந்து திருத்தும் பொழுது ஒரு குழந்தை எழுதியிருக்கா, மை ஃப்ரெண்ட் ராப்ட் மீ டு ஜாயின் NSS. புரியல. என்னப்பா என்ன அது? ஏன்னா இது பள்ளிக்கூடத்தில் படித்த பாடம் நல்ல வேற ஞாபகம் இருக்கு. நீ என்னமோ கிளாஸில் தப்பு பண்ணுன, நீ என்னமோ தப்பு பண்ணியிருக்க, என்ன தப்பு பண்ண? மறுபடியும் ஆக்ஷன் ரிப்ளை போனோம். ஸ்டீல் டு டேக் சம்திங் அவே ஃப்ரம் யூ வித்தவுட் யுவர் நாலேஜ். ராப் பை ஃபோர்ஸ், தோலை குலுக்கிட்டு தலையை இப்படி டாஸ் பண்ணிட்டு கையை இப்படி வீசிட்டு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த குழந்தைக்கு நான் என்ன சொல்லலை? உன்னிடம் இருந்து பலத்தை பயன்படுத்தி ஒரு பொருளை திருடி எடுத்துக்கொண்டு செல்வதுன்னு நான் முழுவதையாக ஒரு வாக்கியம் சொல்லலை. என்ன நினைப்பு நமக்கு இதான் எல்லாருக்கும் தெரியுமே. அந்த குழந்தை அந்த நோட் புக்கில் எழுதினதுக்கு அப்புறம் போய் மன்னிப்பு கேட்கறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. மறுபடியும் சொல்ல, பல நேரங்களில் படபட இந்த மாடிப்படியில் இறங்கும் வந்தானே, இறங்கும் போது ஒரு படி இருக்கிறதே தெரியாமல் திடீர்னு இறங்குவோம், தடக்குன்னு நின்றுவோம்.
நம்ம உயரம், நம்ம எடை, நம்ம பேர், புகழ், படித்த படிப்பு, பட்டம் அத்தனையும் அரை வினாடியில் தரைக்கு வந்துருமோன்னு தோணும். இந்த மிகப்பெரிய தரிசனங்கள் கிடைக்கக்கூடியது ஒரு வகுப்பறை. அப்போது த டீச்சர் இஸ் எ டேஞ்சரஸ் மேன் அப்படின்னு சொல்கிறது உண்மையாக ஆகணும் அப்படின்னா விஸ்வரூபம் எடுத்து தான் ஆகணும். இந்த விஸ்வரூபம் எடுக்கணும். மேன் மேக்கிங் எஜுகேஷன். அம்மா கிட்ட கிடைக்காத ஒரு கண்டிப்பு அப்பா கிட்ட வந்துடும். அம்மா கிட்ட அன்பு கிடைக்கும், கருணை கிடைக்கும். அப்பா கிட்ட இந்த கருணை கண்கூட பார்க்க கிடைக்காது, ஆனால் கண்டிப்பாக ஒரு கண்டிப்பு ஒன்று வரும். ஆச்சாரியன் கிட்ட கண்டிப்பும் இருக்கணும், கருணையும் இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து வரணும். வந்தால் மட்டும்தான் ஆச்சாரியர். நான் எப்பவுமே நினைப்பேன், மூன்றாவது நிலையில் ஆசிரியர் இல்லை, தாயும் தகப்பனையும் சேர்த்த நிலையில் ஆசிரியர், தாயும் தகப்பனும் ஆசிரியரும் சேர்ந்த நிலையில் தெய்வம். அப்படிதான் நான் அதை பார்ப்பேன். அப்படி நாலாவது நிலையில் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றோம்ல, அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்த ஒரு கலவை ஆசிரியர், அம்மா அப்பா குரு மூன்றையும் சேர்த்த கலவை தெய்வமாக இருக்கும். கண்டிப்பும் இருக்கும், கருணையும் இருக்கும், நேர்படுத்தலும் இருக்கும், வழிபடுத்தலும் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த மேன் மேக்கிங் எஜுகேஷனுக்குள்ள வரும்பொழுது உங்ககிட்ட கேட்க வேண்டியது இதுதான். சுவாமிஜி கேட்ட அதே கேள்வியை நான் வேற விதமாக கேட்குறேன். உங்கள் கையில எல்லாம் ஒரு நோட்டாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் நம்ம ஆசிரியர்கள் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஏதாவது ஒன்று இருக்குமே ஆனால் குறிப்பு எடுத்துக்கொள்வோம். ஏன்னா மறந்து போகிறது இயல்பு தானே நமக்கு. அது மட்டும் இல்லையா, ஆப்சன்ட் மைண்டட் ப்ரொஃபஸர்ஸ்னு வேற நமக்கு ஒரு அட்ஜெக்டிவ் போட்டு கொடுத்துருக்காங்க, சுலபமாக மறந்து கொள்ளக்கூடிய. இந்த எவல்யூஷன் ஃப்ரம் அ டீச்சர் டு தி டீச்சர் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், சுவாமிஜி சொன்ன அனிமாலிட்டியிலேருந்து ஹியூமனிட்டிக்கு வந்தாச்சு, ஹியூமனிட்டியிலேருந்து டிவினிட்டிக்கு ஆன் தி வே. யூ ஆர் அ ப்ராஜெக்ட் இன் ப்ராக்ரஸ். ஆம், நான் மாறிக்கொண்டே வருகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக என் குழந்தைகள் என்னை செதுக்கி செதுக்கி ஒரு ஆசிரியராக மாற்றி அடிக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, சுவாமிஜி என்கிட்ட சொல்லும்போது நல்ல ஆசிரியர் அப்படின்னு சொன்னபோது நான் சிரிச்சுக்கிட்டேன். நல்ல நண்பன், நல்ல ஆசிரியர் அப்படிலாம் சொல்லும்பொழுது, அப்போ பொல்லாத நண்பன், பொல்லாத ஆசிரியர்லாம் இருக்காங்களா என்ன? ஆசிரியருங்கிற வார்த்தைக்குள்ள நன்மை உள்ள வந்துடும், நண்பன்கிற வார்த்தைக்குள்ள நன்மை உள்ள வந்துடும். வரலைன்னா வர வைக்கணும், இல்லை அப்படின்னா ஆசிரியருங்கிற பதவியை விட்டுடணும். இது ரெண்டு தவிர வேறு மார்க்கம் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சுவாமிஜி கேட்ட அதே ஐடியல்ஸை இன்னும் கொஞ்சம் கூட மாற்றி உங்ககிட்டேருந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த TEACHERன்னு எழுதிக்கிறோம். தலைக்குள்ளே எழுதிட்டாலும் சரி, நோட்டில் எழுதிட்டாலும் சரி. இல்லை நோட்டும் பேனாவும் நான் கொண்டு வரல, அப்படியே கிளம்பி நேராக வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுனால ஹேண்ட்பேக் கொண்டு வந்தேன். ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே ஒரு சின்ன குறிப்பேடு இருக்காது அப்படின்னா ஐம் சாரி, என்னுடைய ஹேண்ட்பேக்கில் ஒன்று இருக்கும். ஏன்னா எந்த நேரம் வேணாலும் நல்ல வார்த்தைகள் வரும். நீங்கள் போன உடனே சுவாமிஜி சொன்ன அந்த வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் யுவர் ப்ரோக்ரஸை மறக்காமல் எழுதணும். காலையில் கொடுத்ததையும் சேர்த்து எழுதிக்கணும். காலையில் ரொம்ப அழகாக சொன்னார், நெகட்டிவான தாட்ஸ் வரும்பொழுது ப்ராப்ளம்னு பார்ப்போம், டிஃபிகல்ட்டி அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனால் ரெண்டுமே நெகட்டிவ் தான். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கம் போக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்க்கக்கூடியது அது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்பொழுது அவர் சொன்னார், சேலஞ்சுன்னு பாருங்கள், ஒரு குழந்தை எடுத்த நிமிஷம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாருங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எழுதி எடுக்கலைன்னா மறந்து போயிடும், காற்றுல காணாமல் போயிடும். இப்போ இந்த TEACHERல வாட் டஸ் த T ஸ்டாண்ட் ஃபார் யூ அப்படின்னு யோசிங்க. ஏன்னா மேன் மேக்கிங் எஜுகேஷன் வரணும் அப்படின்னா தி எஜுகேட்டர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி அ ஹியூமன் பீயிங், இல்லையா? மனிதனை உருவாக்கும் கல்வியை நாம் கொடுக்க வேண்டும் என்றால், கல்வியை கொடுக்கும் நபர் ஆல்ரெடி மனிதனாக மாறியுள்ள ஒரு நபர். ரொம்ப பிரிமிட்டிவ் ஸ்டேஜில் நம்ம இல்லை, ஈகோக்குள்ளே நம்ம இல்லை, நம்ம மனிதர்கள். அப்போ வாட் டஸ் அ T ஸ்டாண்ட் ஃபார்? ரெண்டு விஷயம் தெரியும். ஒன்று, நம்மளுடைய ஒகேபுலரி ரொம்ப மோசமாக இருக்குன்னு தெரியும், வேற வழியே இல்லை, நம்ம மொழி வளத்தை சேர்த்துக்க தான் வேணும். இன்னொன்று, வா என்றவுடன் வந்தேன் அப்படின்னு வந்து உட்கார்ற மாதிரி நமக்கு வார்த்தைகள் இல்லை. இப்போ இது பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் திடீர்னு அப்புறம் மேம் நான் நினச்சேன் மேம் அது சொல்லணும் அப்படின்னு. ஸோ வாட் இஸ் அ T ஸ்டாண்ட் ஃபார்? நீங்கள் ஓப்பனாகவே வாய் திறந்தே சொல்லலாம். கிளாஸஸ் சனிக்கிழமை ஒர்க் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நான் பண்ண மாட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் சனி ஞாயிறு எதுவுமே எனக்கு கிடையாது, அது வேறு. ஆனாலும் சாட்டர்டே ஒர்க் பண்ணுறீங்க, ஏன்னா அங்கே மறுபடியும் அடுத்த வாரம் ஒன்று வரும், 26ஆம் தேதி ஒன்று வரும், முன்னும் பின்னும் நாட்கள் இழுத்துக்கொண்டு. இப்போது வாட் இஸ் த T ஸ்டாண்ட் ஃபார்? திரும்பி கிளாஸுக்கு போகும்போது இதெல்லாம் கூட வரணும். வரலைன்னா மேன் மேக்கிங் எஜுகேஷனுக்கு நான் வரல, அம்பேல். இந்த அம்பேல்ங்கிற வார்த்தை கூட இங்கிலீஷ் தான். ஐ ஆம் ஆன் பெயில் அப்படின்னு அர்த்தம். விளையாடும் போது அம்பேல் அப்படின்னா யாரும் நம்மளை தொடக்கூடாது, அவுட் ஆக மாட்டோம் நம்ம. அதே மாதிரி மேம் எனக்கு கேள்வி கேட்காதீங்க, ஐ ஆம் ஆன் பெயில் அப்படின்னு சொல்லிடலாம். சொல்லுங்க, வாட் இஸ் த T ஸ்டாண்ட் ஃபார் யூ? உங்களுக்கு என்ன? ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள குறுக்க முடியுமான்னு பார்க்கலாண்டாமா? T. டீச்சர் இஸ் somebody who is trained. சரி, அது உங்களை பொறுத்த வரைக்கும் மேம். ஓகே, சரி. ஏன்னா எம்ஃபில் ஒரு ட்ரைனிங் நினச்சோம், இப்போ UGC மரியாதையை எம்ஃபில் தூக்கிடுச்சு. நல்ல காலத்துக்கு ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஏன்னா 10 இடத்துலேருந்து அள்ளி போட்டு ஒன்றா வச்சு ஒரு டிகிரி வாங்குறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? மிகப்பெரிய மிகப்பெரிய துன்பம் அது. வாட் இஸ் T ஸ்டாண்ட் ஃபார் எனிபடி எல்ஸ்? மேமுக்கு ட்ரெயின்ட். அப்புறம் நம்ம என்ன சொல்வோம் இப்படி எல்லாரும் பதில் சொன்னா கிளாஸில்?
அதே தான். நம்ம என்னது நம்மளால ப்ராக்டிஸ் பண்ண முடியாதோ அதுதான் சொல்லுவோம். யூ கேன் டேக் மை அட்வைஸ் எனிவே ஐ எம் நாட் யூசிங் இட். அதுதான் அர்த்தம் அதுக்கு. நானும் பயன்படுத்தலை அட்வைஸை, நீ வச்சுக்கோ அப்படின்னு தான் கிளாஸில் கொடுப்போம். யாராவது ஒருத்தர் சொல்லிடாமா? T stands for the teacher has to be a talented person. ஏன்னா இதோட தான் கிளாஸுக்குள்ள நம்ம போகிறோம். மேன் மேக்கிங் எஜுகேஷன். டேலண்டடாக இல்லைன்னா டேலண்ட்டை வளர்த்துக்கிறோம். ஸோ யூ ஷுட் பி ட்ரெயின்ட், யூ ஷுட் பி டேலண்டட். அப்புறம் T for the teacher has to be very tolerant. ஓகே, டாலரன்ஸ் அப்படின்னா சகிப்புத்தன்மை அப்படின்னு நினச்சிக்கிறோம்ல. குழந்தைங்க என்ன குறும் பண்ணாலும் என்ன தப்பு பண்ணாலும் பொறுத்துட்டு போகிறதுக்கு பேர் டாலரன்ஸ் அப்படின்னு இல்லை. டாலரன்ஸுக்கு சகிப்புத்தன்மைன்னு அர்த்தம் இல்லை, டாலரன்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்னு அர்த்தம். அந்த வயசுக்கு அது அதுதானே இருக்கும், அதை விட பெரிய வயது இல்லையா எனக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ டாலரன்ஸ், த டீச்சர் ஹேஸ் டு பி டாலரண்ட். அப்புறம் T for பிரில்லியன்ட். எனக்கு அதுக்கு தான் கொஞ்சம் சத்தமாக வேணும்பா. ட்ரஸ்ட்வர்தின்னு சொல்லலாமா? நம்பகத்தன்மை ஒரு ஆசிரியருக்கு வேணும். இல்லைன்னா மேன் மேக்கிங் எஜுகேஷன் இஸ் இம்பாசிபிள். த டீச்சர் ஹேஸ் டு பி ட்ரஸ்ட்வர்தி. என்னை நம்பி ஒரு குழந்தை என் சேம்பருக்கு வந்து தன் வருத்தங்களை என்கிட்ட பகிர்ந்துட்டு போன அடுத்த நிமிஷம் லவுட் ஸ்பீக்கர் போட்டு நம்மளுடைய கலீக்ஸ் கிட்ட பேசக்கூடாது. ஐ ஷுட் நாட் chew மை ஸ்டூடெண்ட் ரா. ஆசிரியருக்கு பொருந்தாத ஒன்று புறம் கூறுவது. அது பேப்பர் திருத்தும் போதும் சேர்த்தித்தான். பேப்பர் திருத்தும் போது ஒரு அந்த குழந்தைக்கு தெரியாது, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சா நமக்கு வேலை போயிடும்ல. அமைதியை யோசிச்சு பாருங்க. இஃப் எவ்ரிபடி நோஸ் பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் ஐ வில் பிகம் ஜாப்லெஸ். மை இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் தேர் இக்னோரன்ஸ். குழந்தைங்க எத்தனைக்கு எத்தனை தெரியாமல் இருக்காங்களோ அத்தனைக்கு எனக்கு மூலதனம். இப்படி தானே எடுத்துக்கிறோம். அப்படி பார்த்தா ட்ரஸ்ட்வர்தி, என்ன நம்பி என் கண்ணு பார்த்து குடும்ப சோகத்தையோ இல்லை வகுப்பு சோகத்தையோ ஒரு ஆசிரியர் தன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டதே ஒரு குழந்தை என்னை பார்த்து சொல்லி போய் அடுத்த நிமிடம் இதனால் சகலவிதமானோருக்கும் அறிவிப்பது என்னவென்றால் அப்படின்னு டாம் டாம் டாம்னு டிபார்ட்மெண்ட் பூரா கொட்டக்கூடாது. பண்ணுறோம் அப்படின்னா மேன் மேக்கிங் எஜுகேஷனில் அனிமல் ஸ்டேஜ்லேருந்து நம்ம நகரவே இல்லை. இஃப் ஒன்லி சுவாமிஜி கேன் டெல் மீ அனதர் ஸ்டேஜ் விச் இஸ் ஃபார் பிலோ அனிமல் ஸ்டேட்டஸ், ஐ வில் ஆக்செப்ட். ஏன்னா விலங்குகளுக்கு கூட செல்ஃபிஷ்னஸை தாண்டி ஒன்று இருக்குது. சோறு போட்டு வளர்த்த எஜமானன் அப்படின்னு சொன்னால் அவனை யாராவது அடிக்க வராங்கன்னா நாய் முன்னால் போய் உட்காந்து டிஃபென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், தான் உயிரை கொடுத்துட்டு எஜமானனை காப்பாற்றும். அப்படின்னா நமக்கு எதுவும் தோணுதே கிடையாது. அப்போ கடையனுக்கும் கடையன்னு சொல்கிறதுக்கும் கீழே போயிட்டோம் நம்ம. எந்த குழந்தையாவது வந்து என்னை பார்த்து என் கண்ணு பார்த்து தன்னுடைய கவலைகளை சொல்லும் பட்சத்தில் சொல்லுவோம் தெரியுமா, 3 பொம்மைகளை கொண்டு வந்து விக்ரமாதித்தன் கிட்ட கொடுத்த போது இந்த 3 பொம்மைகளில் சிறந்த பொம்மை எது என்று காட்டுங்கள் அப்படின்ன போது விக்ரமாதித்தன் மிக மெல்லிய இங்கே இருக்கக்கூடிய இந்த தென்னங்குச்சியினுடைய கீற்று எல்லாம் எடுத்துட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஈர்க்குச்சி இருக்கும் இல்லையா, மிக மெல்லியது வளையக்கூடிய தன்மையுள்ளது, அதை எடுத்து ஒரு பொம்மையினுடைய காதுக்குள்ளே விடுறான். இந்த காது வழியாக போய் இந்த காது வழியாக வெளியில் வந்துடுது, அதை எடுத்து வச்சிடறான். இன்னொரு பொம்மையை எடுத்து காது வழியாக விடுறான், வாய் வழியாக வெளியில் வந்துடுது, ஐயோ அப்படின்னு எடுத்து வச்சிடறான். 3ஆவதாக காதுக்குள்ளே விடுறான், வெளியில் வருதில்லை. This is the best one அப்படின்னு. அப்போ a teacher is expected to be a confidant for the, not the confident, not that நீங்க ரொம்ப தைரியமா இருக்கிறது கான்ஃபிடன்ஸ் அல்லது confidant. A confidant is a one who said trustworthy ன்னு சொன்னீங்க இல்லையா, அதுதான் அஸ்திவாரம். நம்பகத்தன்மை. நம்பகத்தன்மை என் குழந்தைகள் என்னிடம் வந்து சொல்லக்கூடிய, குழந்தைகள் சொல்லக்கூடியதே தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னா சக ஆசிரியர்கள் சொல்லக்கூடியதை கண்டிப்பாக தக்க வச்சுக்கணும். இது ரகசியம் அல்ல. இட் இஸ் நாட் உங்ககிட்ட எல்லாவற்றையும் கன்ஃபெஸ் பண்ணல, அப்படி தப்பா நினைச்சிடாதீங்க. செய்த பாவங்களை எல்லாம் உங்களிடம் சொல்லி மன்னிப்பு, கன்ஃபெஷன் இல்லை. ஐ எம் டாக்கிங் அபவுட் கன்ஃபைடிங். உங்களை நம்பிக்கைக்கு பாத்திரமாக எடுத்துக்கொண்டு உங்க தோல்ல சாயலாம் அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சு வந்து அப்பா கிட்ட சொல்ல முடியாதது, அம்மா கிட்ட சொல்ல முடியாது, இது அத்தனையும் உங்ககிட்ட சொல்ல முடியும். சொன்னதுக்கு அப்புறமும் உங்களுடைய வாய் வழியாக அது வெளியே போகவில்லை. அந்த குழந்தைக்கு ஏதாவது உதவ முடியுமே ஆனால் யாரை நம்பி உதவியை கொடுக்க முடியுமோ அந்த நபரை ஒரு தடவைக்கு 10 தடவை பரிசீலிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குற அளவுக்கு யூ ஆர் ட்ரஸ்ட்வர்தி அப்படின்னா டோன்ட் வரி, யூ ஆர் பிகமிங் அ ரோல் மாடல் ஃபார் யுவர் சைல்டு. உங்ககிட்ட தன்னை பத்தி வந்து சொல்ல முடியும், உங்க முன்னால உட்கார்ந்து அழ முடியும். So T என்ன பொறுத்த வரைக்கும் for the teacher, a teacher with a definite article, a man, a teacher who makes an ordinary person into a human being is something. அது நம்ம எப்பவும் சொல்லுவோம், human being is very easy, being human is very difficult. And a human being எல்லாரும், every one of us is a human being, homo sapiens எடுத்தா நம்ம எல்லாரும், but being human is very difficult. அப்போ being human வந்தா மட்டும்தான் இந்த அனிமல் லெவல் இருந்து அடுத்த லெவலான அனிமிட்டிலேருந்து ஹியூமனிட்டிக்கு போக முடியும். சரி, T எனக்கு ட்ரஸ்ட் வர்தி. அதுக்கப்புறம் நீங்கள் டைம் பவுண்டுன்னு சொல்லலாம், டாஸ்க் மாஸ்டர்னு சொல்லலாம், நீங்கள் என்ன சொன்னாலும் அது உங்களை பொறுத்தது.
E. What does it stand for? The teacher has to be? Okay, the teacher, அதுக்கு ஒரு சரியா கொண்டுமா, the teacher has to be encouraging. நான் ரொம்ப என்கரேஜாக இருந்துட்டு காரியமே இல்லை. குழந்தைங்களை நான் என்கரேஜ் பண்ணணும். ஓகே, the teacher has to be encouraging. அப்புறம் 2 E வருது, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது E for? The teacher has to be enthusiastic. அதுவும் கடைசி அவர் கிளாஸுக்கு போகும்போது குழந்தைங்களை அறத்தூக்கத்தில் ஆடிட்டு இருக்கும்போதும் டீச்சர் கொட்டாய் விட்டுட்டு உள்ளே போகக்கூடாது. மேம் அப்போ தான் கொட்டாய் விடக்கூடாதா? இல்லையே, எப்பவுமே கொட்டாய் விடக்கூடாது. அது மட்டும் இல்லை, குழந்தைங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃப் ரூமை தாண்டி போகும்போது ஸ்டாஃப் ரூமில் இப்படி படுத்துட்டு இருக்கிறத பார்க்கக்கூடாது. நம்ம கொட்டாய் விட்டுட்டு நிற்கிறத குழந்தைங்க பார்க்கக்கூடாது. யூ ஹாவ் டு பி அ ரிசர்வாயர் ஆஃப் எனர்ஜி. அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உருவாகிறது மட்டும் இல்லை, குழந்தைங்களையும் உருவாக்கும். மேம் இதெல்லாம் முடியுமா? முடியணும். முடியுமாங்கிறது வேற கேள்வி, முடியணும். நம்ம இன்டர்வியூக்கு முதல் நாள் வந்து உட்காந்தது ஒரே ஒரு நிமிஷம், ஒரு ஆக்ஷன் ரிப்ளை போடலாமா? நமக்கு இன்டர்வியூ நடந்திருக்கும். இந்த கல்லூரியுடைய மிகப்பெரிய நபர்கள்லாம் வந்திருப்பாங்க, சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க, ப்ளஸ் பிரின்சிபல் மேம் உட்காந்துருப்பாங்க, செக்ரட்டரி சார், அட்வைசர் எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் கேள்வி கேட்கும்போது நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிற பதில் என்னவாக இருக்கும்? யூ வில் டூ யுவர் பெஸ்ட் ஃபார் மேக்கிங் திஸ் காலேஜ் இன்டு சம்திங் வெரி பிக். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நம்பி, குழந்தைகளுடைய கல்லூரியின் எதிர்காலம், தத்திரிக்காகவும் நான் உழைப்பேன்னு சத்தியப்பிரமாணம் கொடுத்தது எவ்வளோ சத்தியமோ அவ்வளோ சத்தியம். அதில் 10% கூட இப்போ நம்மளால் இருக்க முடியல அப்படிங்கிறது. அதுக்கு பல காரணங்களையும் கொடுக்குறோம். அப்போ T stands for encouraging, E stands for enthusiastic, E for anything else please? E for the teacher has to be energetic. Then இதெல்லாம் 2வது Eல நான் போடுவேன். ஆனால் இந்த Eக்கு எனக்கு வேற ஒன்று வேணும். There should be somebody. Anybody can give me the word. The teacher has to be enlightened. வேற வழியே இல்லை. டீச்சர் தலையை சுற்றி ஒளிவட்டம் வருதோ இல்லையோ, the teacher has to be enlightening more than being enlightened. The teacher has to be elegant. You want the teacher to be elegant? Okay, fine. அப்படி ஒரு டீச்சர் கிடைச்சா தாராளமாக, no problem at all. An elegant teacher. Now elegant not just the appearance but the choice of words, your mannerism, the way you articulate, நீங்க பேசுறது, வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறது, உங்க உடல் மொழி இத்தனையும் சேர்ந்து ஒரு கிரேஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நபராக இருந்தால் மிக நல்லது. ஆனாலும் நான் வேற வார்த்தை எதிர்பார்த்தேன். இமோஷனலி இன்டெலிஜென்ட் 2 சேர்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு இன்னொரு அழகான வார்த்தை தமிழில் உட்காந்து, ஐ மீன் இங்கிலீஷில் உட்காந்துருக்கு. எஃபிஷியன்ட் ஆஃப்கோர்ஸ் இல்லாட்ட எடுத்துருக்க மாட்டாங்கப்பா உங்களை. The teacher has to be educated and should be educative. E for pardon, eligible. ஐயோ இல்லைன்னா நாக்கே வழியில் வந்து செக் பார்த்து யூஜிசி அதான் வழி அப்படியே ஓடிடுங்க அப்படின்றவாங்க. எலிஜிபிலிட்டி இல்லாமல் உள்ளே செக்லிஸ்ட் முதல்ல போட்டோடனே எல்லாம் ஃபில்டரிங் தானே. சரி, அப்புறம் எஸ், the teacher has to be exemplary, the teacher has to be an example. வேறப்பா இதெல்லாம் அந்த 2வது Eல கண்டிப்பாக அத்தனையும் உள்ள வந்து உட்காந்தது. TEA மறுபடியும் E வருது. இன்னொரு மேன் மேக்கிங் எஜுகேஷன் வேணும் நமக்கு. அஃப்கோர்ஸ் டீச்சர் ஹேஸ் டு பி த மோஸ்ட் என்டியூரன்ஸ் டெஸ்ட் போட்டாலும் வின் பண்ணி வரணும். எத்தனை கத்துனாலும் யாரும் கேட்காட்டாலும் தொடர்ந்து கத்துற அளவுக்கு டீச்சர்கிட்ட எனர்ஜி இருக்கணும். என்டியூரிங் கண்டிப்பாக உண்டு. அது போக the teacher has to be empowering. The teacher need not be empowered. The teacher has to be empowering. Thank you. எல்லாம் 2வது ஈக்குள்ள நிறைய வார்த்தை கிடைச்சிச்சு. ஐயோ டீச்சருக்கு ஈகோ இருந்து தொலைஞ்சது. அதுக்கு தானே நான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஈகோ லெஸ். அப்படி ஒன்று முடியும்னா நன்றி. இல்லை அப்படி மேன் மேக்கிங் எஜுகேஷனில் ஈகோ லெஸ்ஸாக நம்ம இருக்க முடியும்னா தேங்க்யூ. கண்டிப்பாக. ஆனால் இதுக்கு மேலே மேம் இன்னொரு வார்த்தை வந்ததுன்னா இந்த ஈகோ போயிடும். எஸ் மேம். The teacher should be an evaluator. Did I get you right? Of course we do evaluate. நாம ஜட்ஜ்மெண்டலாகவே இருக்கிறோம், அப்புறம் தானே evaluation. Right? Maybe. எனக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை எம்பத்தட்டிக்னு ஒரு வார்த்தை இருக்கு, எம்பத்தின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு சகதாபம் அப்படின்னு சொல்லுவோம். The teacher has to be an entertainer. கவலைப்படாதீங்க சார், சினிமாவில் வர எல்லா டீச்சர்ஸும் என்டர்டெய்னர்ஸாக தான் இருக்காங்க, ரியல் லைஃப்பில் வரவங்க தான். பட் நான் சொல்லக்கூடியது எம்பத்தட்டிக். என்னது எம்பத்தட்டிக்? சிம்பத்தினா உங்களை விட கீழே ஐயோ பாவம் இருக்கிறவங்களை பார்த்து நீங்கள் பரிதாபப்படுறீங்க இல்லையா, அது எம்பத்தி. அவங்களுக்கு எதிராக மனசுல இருந்து ஆன்டிபத்தி, எந்த உணர்ச்சியும் வரலையா, அப்பத்தி. ஆனால் ஐயோ இந்த சூழ்நிலையில் நான் இருந்தால் நானும் இப்படித்தானே செய்வேன், அதுதான் நீங்கள் இமோஷனான்னு கேட்டீங்க இல்லையா, எம்பத்தி. The teacher has to be an empathetic human being. That's the only way. ட்ரஸ்ட்வர்தியாக இருந்து எம்பத்தட்டிக்காக இருந்தால் மட்டும்தான் குழந்தைகள் எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் விட்டுட்டு மனிதர்களாக வளர்க்கக்கூடிய கல்வி. நீங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சராக இருக்கலாம், கெமிஸ்ட்ரி டீச்சராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம்.
யாராக வேணாலும் நீங்க இருக்கலாம். இட்ஸ் நாட் தி டொமைன் நாலேஜ் as Swamiji said. It's not the subject matter. It's not your gray matter. தலையில இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த விஷயத்தையே நான் சொல்லல. I am talking about emotional intelligence அப்படின்னு சொல்லுவோம். Always you think with your brain and you feel with your heart. Teacher reverse பண்ணணும். reverse பண்ண என்ன ஆகும்? You think with your heart and feel with your brain. ஐயோ, இந்த சூழ்நிலையில எல்லாரும் அறிவால சிந்திப்பாங்க, மனதால உணர்வாங்க. நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா அறிவால உணர்ந்து மனதால சிந்திக்கிறேன். இந்த சூழ்நிலையில நான் இருந்தா என்ன பண்ணுவேன்? இந்த வகுப்புக்கு வரதுக்கு முன்னால he has not done his homework, she has not done her homework, அவ ஒண்ணுமே பண்ணல, கிளாஸ்ல இப்படி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கியூமுலேட்டிவ் ரெக்கார்டை தேடுவோம். நான் கிளாஸ் டியூட்டரா இல்லாட்டாலும் தேடுவேன். என்ன ஆச்சு? தேர்ட் இயர் வந்து இவ்வளோ மோசமாக இருக்கே, ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த குழந்தை எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இல்லை, செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், அப்போ இருக்கிற கிளாஸ் டியூட்டர்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஐயோ இல்லைப்பா ரொம்ப பிரைட்டான குழந்தை, கிளாஸுக்கு வந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், வெரி பார்ட்டிசிபேட்டிங் ஸ்டூடெண்ட், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். என்ன ஆச்சுன்னு தெரியல, தேர்ட் செமஸ்டருக்கு அப்புறம் ஒரு மாதிரி டல் ஆகிட்டா அந்த பொண்ணு. அப்புறம் தான் போய் கேட்டோம், ஃபோர்த் செமஸ்டர் அவங்க அம்மாவுக்கு டெர்மினல் இல்னஸ், கேன்சர், அதுக்கப்புறமே அவ சரி. இது அத்தனை விஷயமும் உங்களுக்குள்ள வரல அப்படின்னா ஃபிஃப்த் செமஸ்டர்ல உங்க கிளாஸ் அவ கவனிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு கோபம் வருமே தவிர you will never ever know why the child is not able to concentrate in your class because somebody was telling concentration ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. நான் வாய் திறந்தோடனே எல்லாரும் கவனிக்கணும்னு முடியாதுமா. மழை வந்துட்டு இருக்கு அப்படின்னா திரும்பி போகும்போது நனையாம போறது எப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இருப்பீங்க. இன்னைக்குன்னு பார்த்து ரெயின் கோட் கொண்டு வரலையேன்னு நினைக்காத ஆட்கள், அப்படிப்பட்ட ஆட்கள் நான் பேசும்போது எங்கெல்லாம் கவனிக்கிறீங்களே, கவன முயற்சி பண்றீங்க, அவ்வளவுதான். you are all trying to listen. I cannot guarantee that everybody listens. அப்போ empathetic. இந்த சூழ்நிலையில் நான் இருந்தால் என்ன செய்வேன்? போதைக்கு அடிமையான ஒரு அப்பாவா இருக்கலாம், குடிகார அப்பாவா இருக்கலாம், அவருடைய குழந்தையாக இருக்கலாம். அம்மா ஒவ்வொரு நாளும் அடி வாங்குறத பார்க்கலாம். வரும்போதெல்லாம் அம்மா சொல்லலாம், இப்போ காலேஜுக்கு போயிட்டு வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற அம்மாவை பார்த்துட்டு வகுப்புல வந்து உட்கார்ற குழந்தைக்கு வகுப்பை கவனிக்க முடியாது. That's why I said it's easy to be a human being. It's very difficult to the being human is the most difficult task. ஆமா, வகுப்புல எல்லாரும் தான், அதுக்கு நடுவில் எங்கேயோ, அது பாரதி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, குறிப்பு உணர் அப்படின்னு சொல்லுவாங்க. முகத்தை பார்த்தா புரிஞ்சுக்கோப்பா. நீங்க பேசும்பொழுது ஏதோ ஒரு இடத்துல பத்தி பேசுறீங்க, யாரோ ஒருத்தத்தை பத்தி பேசுறீங்க, ஒரு குழந்தை தபக்கன் தலையை குமிஞ்சிருது, கண் பார்க்க மாட்டேங்குது, கைரேகை எப்படியே அழிச்சிட்டு உட்காந்து, இல்ல ஏதோ வேதனை இருக்கு, அதுக்கு மனசுக்கு ஏதோ வேதனை இருக்கு. அம்மாவுக்கு புரியாது, அப்பாவுக்கு புரியாது, ஆசிரியருக்கு புரியலன்னா அப்புறம் கதிமோட்சமே கிடையாது. அப்போ TE அப்படின்னு எடுத்துட்டோன்னா empathetic human being loaded with the milk of human kindness. We are not judges. தப்பு செஞ்சா தண்டனை, செய்யலைன்னா விடுதலைன்னு சொல்ல நாம் நீதிபதி அல்ல. ஆசிரியர்கள் ஆமா செஞ்சது தப்பு, வாட் நெக்ஸ்ட், ஒரு தடவை மன்னிக்கலாமா அப்படின்னு கேட்கறது ஒரு ஆசிரியர். பெருங்கருணை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆண்டவனுடைய நீதிபதிக்கு அந்த உரிமை கிடையாது. தப்பு செஞ்ச பாவம் விட்டுட்டேன் எந்த நீதிபதிக்கும் சொல்ல முடியாது. But we are more than that. அதனால தான் எப்பவுமே சொல்லுவேன், இஃப் எனிபடி இன்ட்ரடியூசஸ் மீ அஸ் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்லாம் சொன்னா நான் சொல்லுவேன், ஐயோ இல்லைங்க, ஐ எம் a teacher அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் டீச்சர் இஸ் a word which cannot be sandwiched between two brackets. பிறந்த தேதி இறந்த தேதிக்கு நடுவில் சாண்ட்விச் பண்ணி அடைப்பு குறிக்குள்ள ஒரு ஹைஃபனுக்குள்ள அடங்க மாட்டாங்க ஒரு ஆசிரியர். ஆசிரியர் ஆண்டவன் மாதிரி. என்னுடைய ஆசிரியர் எனக்குள்ள இருக்காங்க, நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்குள்ள இருக்கேன். இதுதான் குரு பாரம்பரியம். அப்போ இஃப் an empathetic human being, how did you make the child feel in your class? உங்க வகுப்புல அந்த குழந்தை எப்படி ஃபீல் பண்ணுச்சு, என்ன நினைச்சது? அப்பா பத்திரமா இருக்கேன்ப்பா, இந்த டீச்சருடைய கிளாஸ்ல நான் பத்திரமா இருக்கேன், உணர்வு ரீதியா எனக்கு காயப்படுத்த மாட்டாங்க, உடல் ரீதியா நான் பத்திரமாக இருக்கேன், ரோட்ல நான் பத்திரமா இல்லை, வீட்டுல பத்திரமா இல்லை, வகுப்புல போதுமான மரியாதை கொடுத்து என்னை புரிஞ்சுக்கிட்டு இந்த டீச்சர் பேசுறாங்க. எம்பத்தி இஸ் மேண்டட்டரி, நாட் ஈவன் ரெக்கமெண்டேட்டரி. ஆனா இதெல்லாமே சாஃப்ட் ஸ்கில்ல போட்டுரும். மேம் நீங்கள் சொல்கிற எதையும் தொட்டு பார்க்கவே முடியலையே மேம் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர்ஸ் எல்லாம் வருவாங்க தெரியுமா? சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறோம், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா அது சாஃப்ட் ஸ்கில்? அதுக்கு பேர் கேட்டிருக்கீங்களா? யார்ட்டையாவது எழுந்திருச்சு அது என்ன சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கீங்களா? ஏன்னா சாஃப்ட் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் மேன் மேக்கிங் எஜுகேஷன் பாசிபிள். ஸோ வாட் இஸ் சாஃப்ட் ஸ்கில்? எதெல்லாம் நிரூபிக்க முடியுமோ, எதெல்லாம் சோதித்து பார்க்க முடியுமோ, எனிதிங் தட் குட் பி வேலிடேட்டட், எனிதிங் தட் குட் பி எக்ஸ்பெரிமெண்டட் அப்பான், இவை எல்லாமே ஹார்ட் ஸ்கில். நீங்கள் லேபில் பண்ணுறது ஹார்ட் ஸ்கில், 3 மணி நேரம் பரீட்சை எழுதி பேப்பரை கொடுத்தா அது சரியா தப்பான்னு மார்க் போடுறது ஹார்ட் ஸ்கில். உங்களுடைய டிகிரி, டிப்ளமா, சர்டிஃபிகேட், எவ்ரிதிங் ஃபால்ஸ் இன்டு த கேட்டகரி ஆஃப் ஹார்ட் ஸ்கில். ஹார்ட் ஸ்கில் இஸ் அ டூயிங் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில் இஸ் அ பீயிங் ஸ்கில். இட்ஸ் அ பீயிங் ஸ்கில். எத்தனை நேர்மையானவன் அப்படின்னு ஒரு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்க முடியாது. நீங்கள் எவ்வளோ நேர்மையானவர்னு யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் யாருக்கும் நம்ம கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுக்குறோம்ல, சிரிப்பாக தான் வருது. அது கையில் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. அப்போது இட்ஸ் அ ஹிடன் ஸ்கில். உங்களுக்குள்ளேருந்து வரணும், உங்களுக்குள்ள அது இருக்கிறது தெரியணும், குழந்தைங்களுக்கு தெரியணும். சுவாமிஜி அதான் ரொம்ப அழகாக திருப்பி சொன்னார், யுவர் எவல்யூஷன் ஃப்ரம் தி அனிமல் ஸ்டேஜ் டு ஹியூமன் ஸ்டேஜ் இட் வில் பி விசிபிள். அதெல்லாம் மறைக்கவே முடியாது.
உங்களுடைய மொழி ஆகட்டும், அந்த கையாளுற விதம் ஆகட்டும், உங்களுடைய கருணை ஆகட்டும், உங்களுடைய வார்த்தைகள் ஆகட்டும். ஏன் ஒரு குழந்தை நீ சாப்பிட்டியாடா அப்படின்னு நான் கிளாஸில் கேட்டதுக்கு அந்த குழந்தை தேம்பி எழுதிருக்கான் அந்த பையன். அந்த வார்த்தை அவ்வளோ பெரிய வார்த்தை. சாப்பிட்டியான்னு கேட்குறது அவ்வளோ பெரிய வார்த்தை. ஆனால் ஐ ரிமெம்பர் மை டீச்சர்ஸ் ஹவ் ஆஸ்க்ட் மீ. அப்போ தான் ஹேட் லாஸ்ட் மை மதர். பிஎட் காலேஜுக்கு வரேன். உள்ளே வரும்போது ஒரு 22 years, அம்மா வாஸ் 44, ஐ லாஸ்ட் ஹர். அது பக்கத்தில் இதெல்லாம் பார்த்த அனுபவம் கூட கிடையாது, ஒன்றுமே தெரியாது. வரேன் வகுப்புக்கு வரும்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர் மை தமயந்தி மேம், பிரின்சிபல் தென் ஆஃப் பிஎட் காலேஜ் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ். உள்ளே வந்த உடனே மேம் என்கிட்ட கேட்டது, சாப்பிட்டியா மகளே அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை பெரிய வார்த்தை. வீட்டில் நமக்கு எத்தனை பேர் வேணாலும் வச்சிருக்கலாம்ப்பா, மகனே மகளேங்கிற பிராக்கெட்டுக்குள்ளே எல்லாரும் அடங்கிடுவோம். அது மேன் மேக்கிங். யூ பர்ஸ்ட் இன்டு டியர்ஸ். மடியில் படுத்து தேம்பி தேம்பி எழுதுது எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு வார்த்தை யாராவது கேட்க மாட்டாங்களா? சாப்பிட்டியான்னு கேட்கும். பெரிய விஷயமா? பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். இப்போ வகுப்பில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஐ நோ நிறைய டீச்சர்ஸ் 2 டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்த டீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். ஸ்டாஃப் ரூம்ல எல்லாம் சாப்பிட உட்காரும்பொழுது ஒரு குழந்தை வந்து அங்கேயே நிற்பா. ஸ்கூலில் பார்த்துருக்கேன். அவங்க ஒருத்தருக்கும் தெரியாமல் யார்கிட்டையுமே சொல்லவே மாட்டாங்க, அப்படியே கொண்டு போய் கொடுத்து ஓடு அப்படின்ட்டு வந்துடுவாங்க. வீட்டிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த குழந்தைக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு கிடையாது. பெரிய விஷயங்கள். எம்பத்தி. லோட் யுவர் செல்ஃப் வித் ஹிம். இஃப் யூ ஆர் an empathetic human being, என்னெல்லாம் பண்ண மாட்டோம் தெரியுமா? புறம் சொல்ல மாட்டோம், புகார் சொல்ல மாட்டோம், இது எதுவுமே சொல்ல மாட்டோம். ஒரு தடவை எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் திருவனந்தபுரத்தில். இப்போ ஆண்டவன் இவ்வளோ பெரிய பணக்கார சுவாமியாக அனந்த பத்மநாபன் இருக்கிறதுக்கு முன்னால் அங்கே போயிருக்கோம். ஐ ஹவ் கான் தேர் அஸ் a resource person for teachers. ஸ்டாஃப் அகாடமிக் காலேஜுக்கு நான் போயிருக்கேன். ஐம் ரிசோர்ஸ் பர்சன். முடிச்சதுக்கப்புறம் நானும் என் கலீகும் அங்கே இருக்கிற கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா மணி 5:45 ஒரு ஆட்டோவை நிறுத்தம், நிற்கலை. எங்கே போனோம்? க்ஷேத்திரம்னா கோவில். கோவிலுக்கு போனோம். நிறுத்தலை. 5வது ஆட்டோவோ 6வது ஆட்டோவோ தான் நிறுத்தினாங்க. நிறுத்தின உடனே ஏறி உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறம் நான் அவர்கிட்ட மெதுவாக முன்னால் போய் அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்குறேன், ஏன் மற்றவங்களாம் நிறுத்தலை? ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காரு. அவர் என்கிட்ட சொல்ல, நான் கோவிலில் கொண்டு போய் விடுறேன். கேள்வியும் பதிலும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் என்ன கேட்குறேன், ஏன் யாரும் நிறுத்தலை? நான் கோவிலில் கொண்டு போய் விடுறேன். பின்னால் வந்துட்டேன். பொறுக்க முடியுமா நமக்கு? இல்லையே. மறுபடியும் முன்னால் போய், ஏன் யாரும் நிறுத்தலை? மேம் ஒன்றும் இல்லை மிஸ். டீச்சர் தாங்க எல்லாரையும் கூப்பிடுது. ஸோ டீச்சரே ஒரு குழப்பம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை டீச்சரே, நான் கொண்டு போய் விடுறேன். அப்பவும் விடலை நான். ஏன்னா இந்த வம்பு பேசுறது சுவையாக இருக்கும் இல்லையா? இல்லை மறுபடியும் போய் நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஏன் யாரும் நிறுத்தலை? ஏன் யாரும் நிறுத்தாமல் போகிறாங்க? கோவிலுக்கா? இல்லைன்ட்டு ஏன் போகிறாங்க? அப்புறம் திரும்பி இவ்வளோ தூரம் வர்றாரு. ஏன்னா அவர் ரோட்டை விட்டு திரும்பி என்ன பார்க்க முடியாது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்காக மட்டும்தானே நான் பேச முடியும். புலேர்னு அரைஞ்ச மாதிரி. an empathetic human being. எம்பத்தினா என்ன தெரியுமா? யாரையோ பார்த்து சகதாபப்படுறது மட்டும் அல்ல, சக ஊழியர்களை பற்றி புறம் கூறாமல் இருப்பதும் எம்பத்தி சேர்ந்தது. வகுப்பில் போய் முதல்ல எடுத்த டீச்சரா என்ன எடுத்தாங்க அப்படின்னு கேட்காம இருக்கிறது நாகரீகம். குழந்தைங்க படிக்கிறாங்க, they learn from us. ஸோ அவர் சொன்னது, எனக்காக மட்டும்தானே நான் பேச முடியும்னு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான எஜுகேஷன் அது. என் கூட இருக்கக்கூடிய என் சக ஊழியர்களான மற்ற ஆட்டோ டிரைவர்ஸ் யாரும் நிறுத்தலை. ஆனால் என்னைக்கோ வண்டியில் ஏறி 10 நிமிஷம் வரக்கூடிய உங்கள் முன்னால் அவங்கள நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சுலபம் இல்லை. யார்கிட்ட எங்கே வேணாலும் படிக்கலாம் பாடம். ஸோ TEA, A for attendance, A for alert, right? The teacher has to be alert. அப்புறம் எனக்கு என்னுடைய வார்த்தை வர வரைக்கும் இப்படி கேட்டுகிட்டே தான் உட்காந்துருக்கணும். A for சீக்கிரம். மேன் மேக்கிங் எஜுகேஷன். A for எபிலிட்டி. ஓகே, அது எலிஜிபிலிட்டிக்குள்ளேயே வந்துடும்னு நினைக்கிறேன். அப்புறம் A for the teacher should allow what? லேட்டாக வந்து அவங்களை உள்ள விடுறதா? The teacher has to be authentic. Thank you. Very good. Then ALOUD. சத்தமாக பேசணுமா? The teacher has to have an attitude, கண்டிப்பாக, but a very positive attitude. Okay, positive. A for that is you updated yourself. A for the teacher has to accept everything. அப்படின்னா டீச்சராகவே இருக்க முடியாது. A for சீக்கிரம் come on. சுவாமிஜி கேட்ட ஐடியல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்து வராமல் விட்டுட்டு போகிறது உத்தேசம் எனக்கு இல்லை. அவர் கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் மௌனமாக இருந்த போதே நான் திட்டம் போட்டு முடிச்சிட்டேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு A for காலையில் திருப்பி சொல்லிட்டே இருந்தார் சுவாமிஜி. அது இல்லைம்மா அஃபெக்ஷன். ஐயோ தயவு செஞ்சு வேண்டாம். அஃபெக்ஷனாக இருந்தீங்கன்னா தப்பை கண்டிக்கக்கூடிய அந்த தைரியம் கூட உங்களுக்கு இல்லாமல் போயிடும். A for accountability. அதுதான் R வந்தால் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவீங்க. அக்கௌண்டபிலிட்டி.
ஆட்டானமஸ் காலேஜில் நாங்கள் இருந்தபோது எனக்கு தெரிந்தது இது மட்டும்தான். வாட் யூ மீன் பை அட்டானமி அப்படின்னு சொன்னால் நான் ஒரு பதில் சொல்வேன், அக்கௌண்டபிலிட்டி. வகுப்பில் எடுக்கக்கூடிய பாடத்திற்கான பாடத்திட்டம், எழுதி இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர், சொல்லிக் கொடுத்த விதம், திருத்துற பேப்பர், கொடுக்குற டிகிரி, அத்தனைக்கும் நான் பொறுப்பு. தவறு வந்தால் நான் பொறுப்பை ஏற்றுக்கொள்வனே தவிர ஹெச்ஓடி பக்கத்துலையோ கலீக் பக்கத்துலையோ காலேஜ் பக்கத்துலையோ அனுப்ப மாட்டேன். A for accountability. Every teacher has to be accountable. 60 நிமிஷம் கிளாஸ் எடுக்கிறீங்களா, 40 பேர் உட்காந்துருக்காங்களா, 40 × 60 உங்களுடைய டைம். போன வருஷம் சொன்ன ஜோக், அதுக்கு முன்னாள் வருஷம் எடுத்த பாடம், அதெல்லாம் வச்சுட்டு ஓட முடியாது. கிளாஸை விட்டு வெளியில் வரும்போது நமக்கே தெரியும், ஷோ ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிட்டோம், பிள்ளைங்க ஒன்றும் சொல்லலை, நமக்கே தோணும் குழியை பறிச்சுட்டு உள்ளே இறங்கலாமான்னு. A for accountability. TEAC. Yes? Brilliant. The teacher has to have character. அது எக்ஸ்டர்னல் குவாலிட்டி இல்லை, தட் இஸ் இன்டர்னல். இல்லைன்னா டீச்சர் ஆக முடியாது. அப்புறம் C4. நீங்கள் சொன்ன அஃபெக்ஷனுடைய மாத்திரை நான். அஃபெக்ஷன் வேண்டாம், ஆனால் வேறு என்னமோ ஒன்று வேணும். பிரில்லியன்ட் கேர். அதனால தான் டீச்சர்ஸ் டே அன்றைக்கி காலேஜில் உங்களுக்கெல்லாம் ஒரு பூ கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு பேனா கொடுப்பாங்க. நீங்கள் சைன் போர்டு இடத்துல வந்து நின்று ஒரு சாக்லேட் கொடுக்கலாம். ஆனால் மறக்காமல் ஸ்கூல் டீச்சர்ஸை போய் பார்த்துட்டு போவாங்க. ஏன் நம்மக்கிட்ட அந்த அஃபினிட்டி வரல குழந்தைங்களுக்கு அப்படின்னா இது மட்டும்தான். கேர். நல்லதோ கெட்டதோ, வேணுமோ வேண்டாமோ, கண்டினியூஸ் அன்கண்டிஷனல் கேர். இது எம்பத்திலேருந்து வந்தால் உண்டு, அக்கௌண்டபிலிட்டிலேருந்து வந்தால் உண்டு, ட்ரஸ்ட்வர்திலேருந்து வந்தால் உண்டு. ஈச் ஐடியல் இஸ் இன்டர்ரிலேட்டட், இன்டர்ட்வைன்ட் வித் தி அதர். ஒவ்வொன்றும். அதனால தான் சொன்னேன், சாந்திஜி சொன்ன சாந்தி மந்திரத்தை உதுத்து எடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அத்தனை ஆட்ரிபியூட்ஸும் வந்துடும். அப்போ A ஃபார் அக்கௌண்டபிலிட்டி தாண்டி C வந்ததுன்னா கேரிங். கண்டிப்பாக கேரக்டர் இருக்கணும். The teacher can, if she or he can afford, charismatic-ஆகவும் இருக்கலாம். அதை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல. ஆனால் இன்னொன்று கம்யூனிகேட்டிவ். கண்டிப்பாக டீச்சர் யாராவது நீங்கள் யூ ஆர் அ ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன், இல்லை ஐ எம் நாட் அ ஸ்பீக்கர், ஐ கம்யூனிகேட். நோபடி வாண்ட்ஸ் அ டீச்சர், தே வாண்ட் ஒன்லி பீப்புள் ஹூ கேன் கம்யூனிகேட். என்ன மனதில் இருக்கோ அதை சொல்லக்கூடிய நபர், என்ன தேவையோ அதை தேவையான விஷயத்தில் சொல்லக்கூடிய நபர், அந்த குழந்தையினுடைய பாடி லாங்குவேஜை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆசிரியர். So you have to be a communicator and you have to be caring also, because it is man-making education. Your degrees do not give you these qualities, because universities give degrees, classroom gives education. ரெண்டும் வேறு. Classroom gives education, university gives degrees. கிளாஸ் ரூமில் பகிர்ந்து கொள்கிற பழக்கம் அங்கே தான் வருது, ஏற்றுக்கொள்ளும் பழக்கம் அங்கே தான் வருது, புரியலைனாலும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணக்கூடிய பழக்கம் அதான் வருது. சுவாமிஜி தானே சொன்னார், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஐ டோன்ட் லைக். எனக்கு அது புரியலை அதனால் பிடிக்கல இல்லை. அப்போ உள்ளே வரும்பொழுது யூ ஆர் கேரிங், கன்சிடரேட், கம்பேஷனேட், கம்யூனிகேட், ஆல் தீஸ் ஃபால் இன் டு த கேட்டகரி. ஒரு கம்பேஷன், அதான் எம்பத்தி. ஐயோ இந்த நிலைமையில் நான் இருந்தால் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அரவணைச்சு போனீங்கன்னா திங்ஸ் வில் பி ஃபென்டாஸ்டிக். TEAC. அடுத்து H4 சொல்லிடாமா? டீச்சர் ஹார்ட்லி ஒர்க்கிங் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங்? அது வேறு, அதுக்கு அடுத்து வேறு போவோம். டோன்ட் பி ஹார்ட் ஒர்க்கிங், பி ஸ்மார்ட் ஒர்க்கிங்லாம் கதை விடுவோம். அதெல்லாம் இல்லை, ஹார்டாக ஒர்க் பண்ண தெரியல, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண தெரியாது. H4 பிரில்லியன்ட், ஹம்பிள், பியூட்டிஃபுல். அதை விட இந்த எல்லா குவாலிட்டிஸும் வரும்போது how will the teacher become? H4 ஆனஸ்ட் தான். ட்ரஸ்ட்வர்திலே வந்துருச்சுடாமா. ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நேர்மையாக தான் இருப்பாங்க. மற்றவர்களை பற்றி பொருளை பேசாமல் இருக்கணும்னா அந்தரங்கமாக நேர்மை இருக்கும். அப்புறம் ஹியூமேன், ஷால் வி புட் இட் தட் வே? இது மேன் மேக்கிங் எஜுகேஷன். ஹியூமேன், மனித நேயத்தோடு பெருங்கருணையோடு பார்க்க உங்களால் முடியும் அப்படின்னா, 18 வயசு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீ காலையில் பார்த்தோம்ல குழந்தைங்களெல்லாம், 18, 19, 20 ஒன்றும் பெரிய, ஆனால் பெருசுன்னு நினச்சிக்கும், ரொம்ப நினைப்பெல்லாம் இருக்கும். ஆனாலும் ஒரு ஆசிரியரால் அதையும் அரவணைச்சு கொண்டு போக முடியும். எப்படி பேசணுமோ அப்படி உங்களால் பேச முடியும். இஃப் யூ ஆர் அ ஹியூமன் பீயிங். அதனால தான் சொன்னேன், ஹியூமன் பீயிங் ஈஸி, பீயிங் ஹியூமன் டிஃபிகல்ட்னு சொன்னதுக்கு தான் ஹியூமேன். அந்த ஹியூமேன் வரும்போது ஒரு ஹியூமரும் வரும். சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் நாட் கிராக்கிங் ஜோக்ஸ் அட் த காஸ்ட் ஆஃப் சம்படி. யாரையோ பற்றி நம்ம கேலி பண்ணி கிண்டல் பண்ணுறதுக்கு பேர் அல்ல, உடலை பார்த்து பாடி ஷேமிங் பண்ணுறதுக்கு பேர் அல்ல ஹியூமர். ஹியூமர்னு சொல்லக்கூடியது இந்த கஷ்டமான சுச்சுவேஷன்லையும் பாசிட்டிவாக திங்க் பண்ண உங்களால் முடியும் அப்படின்னா, ஆமாம் பிரச்சனை அப்படிங்கிறது வாட் இஸ் நெக்ஸ்ட்னு நினைக்கிறோம் இல்லையா, ஆப்டிமிசம்னு ஒன்று சொல்கிறோம் தானே, நேர்மறையான சிந்தனையே இந்த சின்ன அடிமனதில் ஒரு நகைச்சுவை உணர்ச்சி இருக்கும் பட்சத்தில் தாராளமாக வரும்.
அதான் எங்கள் ஊரில் சாதாரணமாக சொல்லுவாங்க, விழுந்துட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லை குதிச்சேன் அப்படிம்பாங்க. ஏன்னா தடால்னு எல்லாரும் பார்க்க விழுந்துட்டோம். ஐயோ விழுந்துட்டீங்களா அப்படி இல்லைங்க குதிச்சேன். வேற ஒன்றும் இல்லை, மற்றவர்களுக்கு சிரிக்கிறதான வாய்ப்பு கொடுக்காம யூ லாஃப் அட் யுவர் ஓன் செல்ஃப். அது முடியும்னா யூ வில் நாட் லாஃப் அட் எனிபடி எல்ஸ். TEACH ஆச்சா, அடுத்த ஈல நீங்கள் போட்ட அத்தனை பேரையும் கொண்டு வந்துருங்க. யூ ஆல் கேவ் சச் பிரில்லியன்ட் சஜஷன்ஸ். ஈக்கு எத்தனை எல்லாம் கொண்டு வந்தீங்கப்பா, so lovely. எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துருங்க. அந்த எம்பத்தியை முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கொண்டு வந்துருங்க. தென் ஆர் என்ன பண்ணலாம்? ஆருக்கு ரெஸ்பெக்டபிள், ரெஸ்பான்சிபிள், அக்கௌண்டபிள் போட்டோம் அப்பவே. அதுக்கு பல ஆர் ஃபார் resilient. The teacher has to be resilient. மீண்டும் மீண்டும் விழுந்தாலும் எழுந்திருக்கக்கூடியதை குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். 10 தடவை விழுந்துட்டீங்கன்னு எல்லாரும் சொல்லும்போது இல்லை 11 தடவை எழுந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லி கொடுக்கணும். resilient. அப்புறம் வேற என்ன மேம்? R4 என்ன தேவைப்படும்பா கிளாஸ்ல? இந்த போய் 2வது செகண்ட் குழந்தைங்க பல்ஸ் பிடிச்சிருவாங்க. இன்னைக்கு மார்னிங் உங்க பிரின்சிபல் மேம்கிட்ட பேசும்போது அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். 2 செகண்ட் வேணும் பல்ஸ் பிடிக்கிறதுக்கு. ப்ரிப்பேர் பண்ணீங்களா, பண்ணலையா, நேர்மையா இருக்கீங்களா, இல்லையா, வந்து கதை விடுங்க, எல்லாத்தையும் 2 செகண்ட்ல பிடிச்சிருவான் பையன். எஸ், ரீலேர்ன். முதல்ல we have to unlearn what we have wrongly learned. தப்பாக வேற படிச்சுட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் அந்த காலத்து SSLC இந்த காலத்து இல்லைப்பா, அந்த காலத்துலையும் இந்த காலத்துலையும் MAனா வேறு தான், SSLCனா வேறு தான். இது ஏதோ ஒரு மரியாதைக்கு சொல்லி சொல்லி பழகிட்டோம், அவ்வளோவே தான். ஒரு மொபைலை கொடுத்தா எனக்கு அதில் எதுவுமே பண்ண தெரியலையே, மீறி போனால் சொன்னால் எல்லாரும் பேர் தெரிஞ்சால் முதல்ல கேமரா எங்கே இருக்குன்னு தேடி அப்புறம் ஃபோட்டோ எடுக்கணும். இப்போ பிறந்த குழந்தைய கொடுங்க. நாமெல்லாம் we behave like immigrants of electronics. They behave like natives of electronics. அதே பிறந்து வளர்ந்த மாதிரி. கண்டிப்பாக அதிபுத்திசாலிகள் தான் முன்னால் உட்கார்றாங்க. அப்போ R is for me. ரெஸ்பான்சிபிள் சொன்னீங்கன்னா ரெஸ்பான்சிவ் அப்படின்னு எடுத்துக்குவேன். Of course, you have to have the one and only relationship between a teacher and the taught is teacher and the taught. ஆசிரியர் மாணவன், அதை தவிர வேற எந்த உறவும் இதற்கு நடுவில் வரக்கூடாது, வர அனுமதி இல்லை. திரைப்படங்களில் வந்தால் கூட ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. the teacher need, ஆமாம் டீச்சர் படித்தது ஞாபகம் இருக்கணும், கிளாஸில் வந்து மறந்துடக்கூடாது. The teacher should be rememberable, if you can put it that way. சரி, the teacher has to reckon with things. வேறு வழியே கிடையாது. யூ ஹாவ் டு ரெக்கன், யூ ஹாவ் டு அக்செப்ட், யூ ஹாவ் டு கோ வித் இட். எனக்கு R ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிசோர்ஸ்ஃபுல்னு தோணும். ரிசோர்ஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும்னு தோணும். ரிசோர்ஸ்ஃபுல். டோன்ட் வாண்ட் கிளாஸ் மேம் அப்படின்னு சொல்லி கத்துனாலும், கிளாஸே வேண்டான்னாலும், அந்த 50 நிமிஷம் அவங்க நம்மளை பற்றி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நிற்கக்கூடாது. அந்த வேண்டாம் கிளாஸ்ன்னு சொல்லும் போதும் சொல்றதுக்கு நிறைய உட்காந்துட்டு இருக்கு நமக்கு. அப்போ இஃப் யூ டிசைட், நீங்கள் தான் உங்கள் டீச்சரை உருவாக்க போறீங்க. How are you? ஏன்னா உங்கள் கையில் ஓடக்கூடியது அடுத்த தலைமுறையினுடைய தலையெழுத்து உங்கள் கையில் ஓடுது. 10 வருஷம் கழிச்சு பெரிய ஆட்களாக இந்த டீச்சர்ஸ் வந்தாங்கன்னு வைங்க. எனக்கு அப்படி ஒரு குழந்தை சொன்னான், என்னடா ஆகணும், ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட் ஆகணும். அவன் ஆகலை, அது வேற. ஆனால் அவன் சொன்னது 2020 இந்தியாவில் ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட்காக நோபல் பிரைஸ் கொடுத்தா நான் இருப்பேன் மேடம் அப்படின்னு சொன்னான். நான் குருதட்சணை கொடுடான்னு கேட்டேன். அவனுக்கும் அவன் தம்பிக்கும் நான் தான் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்போது நான் சொல்லக்கூடியது என்னென்னா, ஐ எம் நாட் அன் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், ஐ எம் அ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ், ஐ எம் அன் இந்தியன் ப்ரொஃபஸர், ஐ எம் அ தமிழ் ப்ரொஃபஸர். இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்னா அந்த நாட்டை பொறுத்ததுன்னு அர்த்தம். ஐ எம் ஜஸ்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ். அவங்ககிட்ட பேசும்பொழுது, நீ உனக்கும் உன் தம்பிக்கும் நான் தானே இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்தேன், குருதட்சணை என்ன கொடுப்பேன் அப்படின்னு கேட்டபோது, he said, he is a physics major child, he said, ma'am, I will be in the team of astrophysicists in 2020. அப்படி இருந்து நோபல் பிரைஸ் இருந்தால் அந்த டீமில் நான் இருப்பேன் மேம் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், தேங்க்ஸ் அ லாட். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நீ பெரிய ஆளானதுக்கப்புறம் காலேஜ் கார் அனுப்பும் ஒன்றை ஃபெலிசிட்டேட் பண்ணுறதுக்காக. ஏன்னா நம்மளுடைய ஓல்ட் ஸ்டூடெண்ட் விடுவோமா என்ன, அப்படியே கூட்டிகிட்டு வந்து படகு மாதிரி ஒரு காரில் ஒன்று கூட்டிகிட்டு வந்து நீ இறங்கும்போது கார் கதவை திறந்து விடுறதுக்கு நான் காத்துட்ருப்பேன்டா. ஏன்னா என்ன வேணும், என் தோளில் நின்று என் குழந்தை உலகத்தை பார்க்கணும். As I stand upon the shoulder of my teachers, my child will stand upon my shoulder to see the world so that it gets a better glimpse. எப்போ பணிய முடியுமோ நம்மளால, எப்போ ஆசிரியருக்கு பணிவு வருமோ, பணியுமாம் என்றும் பெருமை என்ன பண்ணுமா, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. ஆஹா என்ன மாதிரி உண்டா, ஆஹா என்ன மாதிரி உண்டா அப்படின்னு சிறுமை வியந்துக்குமா. ஆனால் பெருமை என்ன பண்ணுவான், பணிஞ்சு பணிஞ்சு போகும். குழந்தைங்களுக்கு இது அடையாளம் தெரியும். அப்போ நம்ம மனதில் எடுக்க வேண்டியது என்ன, ஐ எம் ஹியர் அஸ் அ ஃபெசிலிட்டேட்டர், என்னால் பண்ண முடியும். எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறமும் கையை விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆள் உண்டு. when every other person is looking at what is wrong with the child, the teacher is the only person who knows what is right with the child.
உலகமே சேர்ந்து அவங்க அப்பா அம்மா இது தப்பு இது தப்பு இது தப்புன்னு சொல்லும்போது, இல்லையே கிளாஸில் நல்ல குழந்தைய தானே இருக்காங்க, நல்ல பையன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல பொண்ணுப்பா. பொய் அல்ல, நம்பிக்கை. பார்க்குறவங்களுக்கு அது பொய் மாதிரி தோணும், ஆனால் ஆசிரியருக்கு அது தெரியும், அசைக்க முடியாத நம்பிக்கை அது அப்படின்னு. ஸோ எல்லாருமே பிரம்மாஸ். நம்ம அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தோளில் உட்காந்துருக்கு. உள்ளங்கையில் ஓடக்கூடியது நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலம். எ டைம் வில் கம், இன்னாருடைய ஸ்டூடெண்ட்னா அப்படின்னு அந்த குழந்தை எழுந்திரிச்சு நிற்கும்போது, பேரண்ட்ஸ் கிவ் யூ பயாலாஜிக்கல் இனிஷியல். தாய் தகப்பன் இனிஷியல் கொடுக்குறாங்க, பயாலாஜிக்கல். டீச்சர்ஸ் கிவ் அகடமிக் இனிஷியல். இன்னாருடைய மாணவன் நான் அப்படின்னு சொன்னால், என்னுடைய டீச்சர்ஸை நான் பற்றி சொல்லும் பொழுது எப்போவுமே சொல்லுவேன், இன்னாருடைய ஸ்டூடெண்ட் நான் அப்படின்ன போது எறும்பூர்ன பாதை கூட ராஜபாட்டையாக விலகும். ஓ இவங்களுடைய ஸ்டூடெண்ட்டா நீங்கள், இவங்களுடைய ஸ்டூடெண்ட்டா நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ கையில் எடுத்துக்கலாம். என்ன, கண்டிப்பாக ஒரு உளி சுத்தியல் எல்லாம் குழந்தைங்கள செதுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, குழந்தைங்க நம்மளை செதுக்கி என்னெல்லாம் ஆசிரியர் இல்லையோ அதெல்லாம் மாற்றி கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால், இஃப் யூ ஆர் அ ரிசர்வாயர் ஆஃப் வாட் எவர் attributes we had now. இப்போ எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஒரு டீச்சர், நாட் அ டீச்சர் பட் தி டீச்சர். அதுவும் என்ன, the teacher who does not help evolution but an evolving teacher, an evolving teacher. தானே பரிணாம வளர்ச்சிக்கு ஆளாகக்கூடிய ஆசிரியர். வந்த முதல் வருடமும், வந்த 2வது வருடமும், வந்த 5வது வருடமும், வந்த 10வது வருடமும் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது ஜூனியராக வந்து சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் தெரியணும். ஒவ்வொருத்தரும் உங்களை பார்க்கும்போது you are a reservoir of energy, empathy, resourcefulness, and you are so humane, you are so very humble, and you are trustworthy. எந்த தோல் வேணாலும், யாருக்கு பிரச்சனைனாலும் உங்கள் மேலே பொகேன்வில்லா இப்படி வளைஞ்சிருக்கு, எல்லாத்தையும் அப்படி கட் பண்ணிட்டு போய் எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறாரு. அவர் கையிலேயே குத்துது, அவர் போயிடுறாரு. ஒரு முள்ளால் ஆன கொம்பு அங்கே இருக்குது. 2 நிமிஷம் ஆகணும் அவங்களுக்கு அவனை கூப்பிட்டு எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறதுக்கு. அவங்க ஒன்றும் பண்ணலை. அவங்க முன்னால் இருக்கு, குமிஞ்சு அதை எடுத்து கொண்டு போய் ஓரமாக, யார் கையிலையும் படாத கால்லையும் படாத ஒரு ஓரமாக போட்டுட்டு, யாராவது திரும்பி எங்களை பார்த்தாங்களா, ஏன்னா பஸ்ஸில் இடம் கொடுத்தா கூட 10 தடவை திரும்பி பார்ப்போம் இல்லையா, நம்ம இடம் கொடுத்தது யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு. அப்படி கூட இல்லை. She never wanted any validation. A true teacher does not need any validation because she knows she or he we validate ourselves. என் செயலுக்கு நானே நியாயம் சொல்ல முடியும். அவங்க எடுத்து அதை வச்சுட்டு போன போது அவங்க யாருன்னே தெரியாது. My mother said, நல்ல காலேஜில் வந்து சேர்ந்துருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான் நடந்ததுங்க. காலில் இருக்கக்கூடிய முள் அவங்களுடைய பதவி பிரின்சிபல். அடுத்த நிமிஷம் அவங்க கார்டனரை கூப்பிட்டுக்கலாம், எடுங்க, அவங்க கை கொள்ளாமல் எடுத்துகிட்டு போகிறார். வாயால் சொல்கிறதுக்கு கையால் ஒன்றும் பண்ணலை, எடுத்து அந்த உரமாக போட்டுட்டு போனாங்க. இதுதான் உலகம் பார்த்துட்டே இருக்கு. வாட் யூ ஆர் வில் சர்ஃபேஸ். சுவாமிஜி சொன்னார் இல்லையா, என்னவாக இருந்தாலும் ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய டைகர் வில் கம் அவுட் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் உரைச்சு மாற்று பார்த்தாலும் மாற்று குறையாத நபர்கள் அப்படின்னு சொன்னால் ஆசிரியர். அதனால் இனி கர்வமாக யார் கேட்டாலும் who are you அப்படின்னு கேட்டால், நான் ஐம் ப்ரொஃபஸர், ஐம் ரீடர், ஐம் அசோசியேட் ப்ரொஃபஸர், ஐம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்லாம் கஷ்டமே படாதீங்க. டீச்சர் அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. அவங்க எல்கேஜின்னு நினச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, மாண்டிசோரின்னு நினச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க நினைக்கிறத வச்சு என்னுடைய உயரமின்மையும் வரப்போகிறது இல்லை. பிகாஸ் ஐ எம் மோர் இன்வால்வ்ட் இன் மேன் மேக்கிங் எஜுகேஷன், which is not prescribed in the syllabus, which is value based, which is intuition driven. If that is the case, கண்டிப்பாக உங்களை பார்க்கும் பொழுது you will become a தேஜஸ்வி. உங்க முகத்துல ஒளி இருக்கும், உங்க கண்ணில் ஒளி இருக்கும், உங்க பார்வையில் தீர்க்கம் இருக்கும். 10 பேர் உட்கார்ந்தாலும், 1000 பேர் உட்கார்ந்தாலும், 100 பேர் உட்கார்ந்தாலும், நீங்க என்ன பாடம் எடுக்கிறீங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுனால you will always come prepared. Fine. ஸோ திரும்பி எல்லாரும் கிளாஸுக்கு போகும்போது இந்த மேன் மேக்கிங் எஜுகேஷனை கையில் எடுத்துக்கிறோம். பிரம்மாண்டமான பொறுப்பு, ஹியூஜ் அக்கௌண்டபிலிட்டி, ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் நான் வேறு யாரும் இல்லையா, ஐ பிலாங் டு யுவர் ஃப்ரெட்டர்னிட்டி, நானும் டீச்சர் தானே. அப்போ இது அந்த உரிமையில் தான் என்னால் சொல்ல முடியும். when you go back to your classes, stand tall. விஸ்வரூபம் எடுத்து நில்லுங்க. அடிக்கும் தலைக்கும் நிற்கிறீங்க. என்ன காரணம்? you have been given a huge responsibility of creating human beings. In the process of creating human beings, you try being a human. Thank you. Thanks a lot.